உண்மையிலேயே நீங்க தேவ ஆவியானவரை பெற்றிருந்தா மட்டும்தான் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வந்து உங்களை நடத்துவார். நீங்க வருஷக்கணக்கா ஏதாவது ஒரு பிரசங்கியாரை பின்தொடர்கிறதுனாலயோ அவருடைய பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனாலயோ இவைகள் எல்லாம் நல்லதுதான். ஆனா அவைகள் உங்களுக்குள்ளே உள்ள போய் எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றி விட முடியாது. அதற்கு உங்களுக்கு சக்தி தேவை. அப்ப அந்த ஆவிக்குரிய சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தான். மற்றபடி பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க எவ்வளவுதான் நல்ல சத்தியங்களை கேட்டாலும் அதை உங்களால 100% கடைபிடிக்க முடியாது. அப்போ அதை உங்க வாழ்க்கையிலே நீங்க அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரினுடைய உதவி கண்டிப்பாக அவசியமாகிறது. அது மட்டும் இல்ல, சரிக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசம் உலகத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா மிக சரியானது எது, கொஞ்சம் சரியானது எது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அதாவது இதை இப்படி ஆங்கிலத்துல சொல்லுவார்கள், ரைட் அண்ட் ஆல்மோஸ்ட் ரைட். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருந்து நடப்பிக்கிற வேலை.